இயேசுவை போற்றுங்கள். இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, வாழ்வதனின் இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியில்லோ கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டாகுக. இன்றைய நற்செய்தி நாம் பலமுறை கேட்ட ஒரு நற்செய்தி தான். 4 நிலங்களை பற்றிய இயேசுடைய உவமானம். அந்தந்த பகுதியில் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அந்த மக்களுக்கு புரிகிறபடி அவர்கள் நடுவிலே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவர் புரிய வைத்தார். உலகத்திலே சிறந்த போதகரும் சிறந்த ஆசிரியரும் அவரே. ஆகவே 4 விதமான நிலங்கள் 4 விதமான மனிதர்களை குறிக்கிறது. 4 விதமான நிலங்கள் 4 விதமான மனதை குறிக்கிறது. விதையோ ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கும். யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் இருக்கிறது. அது ஊடுருவி பாய்கிறது. எலும்பையும் மூட்டையும் மச்சையும் அது ஊடுருவி பாய்கிறது. அது வல்லமையுடையது. ஆகவே இந்த விதைக்கு உயிர் இருக்கிறது. ஆகவே தான் அது மண்ணில் விழுகிற பொழுது மடிந்து முளைக்கிறது. அதே போல கடவுளுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. ஒருவன் விசுவாசத்தோடு அந்த விதையை தன்னுடைய நல்ல நிலத்தில் விதைப்பான் என்றார், அது 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கும். ஆகவே வாழ்க்கை முழுவதும் நாம் பிரசங்கத்தை கேட்கிறோம். எத்தனையோ விதவிதமான போதகர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறோம். அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு விவரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஆழமாக தியானிப்போம். விதையானது ஒரு பாட்டிலே வச்சிருந்தோம்னா முளைக்காது, அது வீணாகி போய்விடும். அதை நம்ம வீட்டில் பைபிள் வச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வச்சிருக்கோம்.
அதை நம்ம திறந்து படிக்காத வரைக்கும் வீட்டில் வல்லமைகள் வெளிப்படாது, ஒரு மனிதனின் வல்லமை வெளிப்படாது. எனக்கு ஞாபகம் தெரிந்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஆண்டோடைய திருக்குடும்ப ஃபோட்டோ, வேளாங்கண்ணி மாத ஃபோட்டோ, சூசேப்பர் ஃபோட்டோ இருக்கும். அந்த செல்ஃப் மேலே பைபிள் வச்சுருப்பாங்க. கரண்ட் பில்லு அதில் தான் இருக்கும் கட்டுறதுக்கு, ரேஷன் கார்டு அதில் தான் இருக்கும், முக்கியமானதில் அதில் தான் இருக்கும். ஏன்னா தொலைந்து போகாத இடம் ஒன்று பைபிள் தான். கரண்ட் பில் வந்தோடனே கார்டு எடுமான்னு சொன்ன உடனே அம்மா போய் எடுத்துட்டு வான்னு சொல்லணும். நான் போய் எங்கிட்ட எடுத்துட்டு வரேன், பைபிள் தான் கொண்டு வந்தார். ஏன்னா அதை யாரும் திறக்க மாட்டார். பெரிய வெள்ளி என்று அபூர்வமாக எங்கள் அப்பா எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்பார், அல்லது எங்களை வாசிக்க சொல்லும்போது நாங்கள் கூச்சப்பட்டு மாட்டோம் என்று சொல்ல ஒரு போடுவார். டெய்லி படிச்சார். ஆகவே முதலில் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது, அந்த வார்த்தை விதைக்கு உயிர் இருக்கிறது, அது நிலத்தில் விதைக்கப்பட்டால் வழிய முளைக்காது. இரண்டாவது காரியம், அது விதைக்கப்பட்ட பிற்பாடு உயிரோடு இருப்பதற்காக நீர் ஊற்றணும், உரம் போடணும். ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்டு விட்டுட்டீங்கன்னா போச்சு. அந்த வார்த்தைக்கு நீர் ஊற்றணும், எரு போடணும். ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா. அந்த செடியை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, முளைத்து வருகிற செடியை, அது போல ஒரு வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது அதற்கு சம்பந்தமான விஷயங்களை பைபிளில் தேடி ஆம் என்று நீங்கள் உணர வேண்டும். அதுதான் தண்ணி ஊற்றுவது. மூன்றாவது, தொடர்ச்சியாக பாதுகாப்பு கொடுக்கும். வேலி போட்டு ஒரு செடியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நேற்றைக்கு கூட மெயின் ரோட்டில் நான் போகும்போது நிறைய மரங்கள் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதை சுற்றி ஒரு இரும்பு வேலி, அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வர்ற வரைக்கும் அந்த வேலி அதை பாதுகாக்கிறது. ஆகவே நெடுந்தூரம் பயணத்தில் பசுமையாய் மரங்கள் இருப்பதற்கு காரணம் வேலி. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அது விதைக்கப்பட வேண்டும், அதற்கு நீர் ஊற்றப்பட வேண்டும், நான்காவது பாதுகாக்க வேண்டும். அப்புறம்தான் பலனை நாம் எதிர்பார்க்கலாம். நீர் ஊற்றல, பாதுகாக்கல, விதை நிலத்தில் விதைக்கப்படவில்லை, நான் கத்தி எடுத்துக்கிட்டு போய் அறுவடைக்கு போறேன்னா அது முட்டாள்தனம், அது சரியல்ல. ஆகவே ஒரு பக்கம் நல்ல விதைகள் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டாலும் விவிலியத்தின் பிரகாரம் கெட்ட விதைகளும் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்றன. நாம் தூங்கும் பொழுது, நம் கவனமற்று இருக்கும் பொழுது, நம்மில் அந்த கெட்ட விதைகளை தூவுகிறவன் பிசாசு. எதற்காக அவன் கெட்ட விதைகளுடைய நிலத்தில் தூவுறான்? ரெண்டு காரியம். ஒன்று, நிலத்தை கெட்ட நிலமாக மாற்றணும். அவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம் செவிகளில் நாம் யாருடைய கதையெல்லாம் கேட்போம், எல்லாருடைய கதையும் கேட்போம், யார் என்ன சொல்றாலும் கேட்போம், நமக்கு விருப்பமா இருக்கும். வீட்டு வாசப்படியில் உட்காந்துட்டு தலையை பேன் பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு கதையெல்லாம் பேசுவோம். நல்லது, இனிமையாக இருக்கும். உங்கள் நிலம் கெட்டு போவதை நீங்கள் அறிவதில்லை. எல்லா காட்சிகளையும் பார்ப்போம், நல்லது, சுகமாக இருக்கும். நேரம் கடந்து போகும். பஸ்ஸில் உட்காரும் போது 5 மணி நேரம் பிரயாணமா, 4 மணி நேரம் நாம் ஒரு திரைப்படத்தை அல்லது வேறு காரியங்களை பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைப்போம். நம்முடைய நிலம் கெட்டு போகிறது. இரண்டாவது, பிசாசு எதற்காக அந்த கெட்ட விதைகளை விதைக்கிறான் என்றால், நல்ல விதைகளை நாசமாக்கும். நல்ல விதையும் நாசமாச்சு, நிலமும் நாசமாப்படும். அதுதான் அவனுடைய குறிக்கோள். அப்பொழுது அறுவடையின் நாளில் நாம் நிற்போம், நல்ல விதைத்தான் வளரவில்லையே, நிலம்தான் கெட்டு போச்சே, நாம் கெட்டு போயிருப்போம். நேற்றுக்கு ஒரு தாய் புலம்புகிறார். கணவன் மரித்த பிற்பாடு பிள்ளைய படிக்க வச்சு, ஒரு IITயில் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கும்போது, மகன் தரக்குறைவான வாழ்க்கையை வாழ்ந்து ஏற்கனவே நாவில் சொல்ல முடியாத விதத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒத்த கால் நிற்கிறான். எல்லாம் அறிந்திருந்தும் நான் அவளைதான் கட்டிக்குவேன்னு சொல்லி தாயை கூட வேண்டாம் என்று சொல்லுகிறான்னா, அந்த நிலம் கெட்டு போச்சு. அவன் நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளும் கெட்டு போய்விட்டது. கெட்ட விதைகள் வளர்ந்து கனி தருகின்றன. ஆகவே தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 16, 17 இறை வசனங்களில்
ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் நடுமரத்தின் கனியை நீங்கள் தொடவோ உண்ணவோ ஆகாது. தொட்டா என்னாகும், நீங்கள் சாவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அனுபவம் இல்லாத ஆதாமும் ஏவாளும், அதற்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்ததில்லை. ஆகவே அனுபவம் இல்லாத ஒரு மனிதனை பிசாசு எளிதில் வீழ்த்தி விடுகிறார். ஆதியாகமம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் பெண்ணோடு அவன் பேசுகிற பொழுது, ஏவாளோடு பேசுகிற பொழுது, ஏவாள் சொல்றா, நான் எல்லா மரத்தின் கனியையும் உண்ணலாம், நடுமரத்தின் கனியை உண்டால் நாங்கள் செத்து போவோம். நீங்கள் சாகவே மாட்டீர்கள். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம், நீங்கள் அந்த பழத்தை உண்கிற நாளில் கடவுளை போல அது கடவுளுக்கும் தெரியும். ஆகவே நமக்கு அழிவை உண்டாக்குற காரியங்கள் என்னென்ன என்பது நமக்கு தெரியும். சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, வேதத்தின் வழியாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஏன் முளைக்கவில்லை, ஏன் பலன் தரல அப்படின்னா, அந்த நல்ல விதைகள் கெட்ட விதையினால் ரீப்ளேஸ்ட் செய்யப்பட்டு விட்டது. ஒரு ரோபோ தயாரிக்கிறான், அதுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு பண்றாங்க. திடீர்னு ஒரு வில்லன் அதை மாத்திட்டு தான் தயார் செய்த அந்த மெமரி கார்டை உள்ள போடும்போது, இவன் தயார் செஞ்சவன் சொல்றதை விட அது எது தன்னில் பதிந்திருக்கிறதோ அந்த காரியத்தை செய்கிறது. இவன் அதிர்ச்சி அடைந்து போகிறான். நம்ம நல்லதான ப்ரோக்ராம் பண்ணோம், நம்ம சொல்றது தானே இது செய்யணும், இது நம்மளே தாக்க வருது அப்படின்னு நினைக்கும் போது தான் அவனுக்கு உண்மை தெரிய வருகிறது. நம்முடைய அந்த மெமரி கார்டு எடுக்கப்பட்டு, ப்ரோக்ராம் கார்டு எடுக்கப்பட்டு வேறொன்று அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ரோபோ அல்ல, ஆனால் முழு சுதந்திரம் பெற்றவன். அவன் மனநிலை, அவனுடைய வாழ்க்கை அவனில் விதைக்கப்பட்ட சிந்தனைகளின்படி நடக்கிறது. இந்த சிந்தனை எப்படி உருவாகிறது? நாம் பார்க்கிற, கேட்கிற, அனுபவிக்கிற காரியங்கள் நமக்கு அனுபவமாக மாறுகிற பொழுது அவற்றிலிருந்து சிந்தனை புறப்படுகிறது. ஐஸ்கிரீமே பார்க்காத ஒரு ஆள் நீங்க ஐஸ்கிரீம் சொல்லி பாருங்க, அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏற்கனவே சாப்பிட்டவன் கிட்ட நீங்க ஐஸ்கிரீம் சொல்லி பாருங்க, நாக்கு ஊற ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் எதை பயிற்றுவிக்கிறீர்களோ, எதில் பயிற்சி பெறுகிறீர்களோ, எந்த அனுபவத்திற்குள் போகிறீர்களோ அதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஆகவே பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வார்த்தையை வைக்கிறான். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் புதிதாக தங்கள் செவிகளுக்குள் வந்த வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. விலக்கப்பட்ட கனியை பார்த்தார்கள், ருசியா இருந்தது, சாப்பிட்டார்கள், பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த விதை ரீப்ளேஸ் செய்வதை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் டெய்லியும் பைபிள் படிச்சீங்கன்னா பிசாசு கொண்டு வருகிற விதைகளை தேவனுடைய வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணும். உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சூழ்நிலையில் அப்படி இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்வார்? அவருடைய வார்த்தை என்ன சொல்ல? நான் உன்னை வாழ வைப்பேன், நான் வாழ்கிறேன், நீயும் வாழ்வாய், பிசாசனை விரட்டுவேன். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை படிக்க படிக்க என்ன ஆகும்? அந்த கெட்ட விதைகள் எல்லாம் அழிந்து போகும். அப்போ எவ்வளோ பைபிள் படிக்க வேண்டியது, எவ்வளோ ஜெபிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு அரை மணி நேரம், ஏன் 10 நிமிஷம் நீங்கள் சில காரியங்களை பாருங்களேன். அந்த நாள் முழுவதற்குரிய அபிஷேகத்தை அதை எடுத்து விட்டு தீய எண்ணங்களால் நம்மளை நிறைச்சோம். அப்புறம் இரவில் நான் தப்பு பண்ணிட்டேன், பகலில் தப்பு பண்ணிட்டேன், சிந்தனையை அடக்க முடியல, யாரை பார்த்தாலும் எனக்கு இப்படி தோணுது, கோபத்தை அடக்க முடியல, இப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ எதனால் உன்னை நிறைத்து கொண்டாயோ அது உன்னை நடத்துகிறது, உன்னை நிரப்புகிறது. உன் சிந்தனையை ஆட்கொண்டு நீ செய்ய வேண்டியவற்றை அது கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஆகவே தேவ வார்த்தை மிக உன்னதமான ஒரு காரியம். பிசாசு நம்மை முதலில் தாக்கும் பொழுது நம் நினைவை தன்வசப்படுத்துகிறான். ஒரு பெண்ணை ஒரு ஆண் தன்வசப்படுத்துகிறான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்பொழுது அவனுடைய வார்த்தையில் மயங்கி அப்பா அம்மா அழுது ரோட்டில் புலம்பினால் கூட நீங்க ஏன் என் வாழ்க்கையை தலையிடுறீங்க, நான் மேஜர், இவரைத்தான் கட்டிக்குவேன், அப்பா அம்மா 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 உன்னை மடியில வயிறு எரியுதுமா
அப்பா நெஞ்செல்லாம் வெடிக்குதுமா, வந்துருமா, அவன் நல்லவன் இல்லாமா, எவ்வளோ கெஞ்சினாலும் அவருடைய மனம் மாறுவதில்லை. காரணம், புதிய அனுபவம், புதிய வார்த்தைகள் பழைய அன்பை எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. ஆகவே தான் புனிதர்கள் என்ன செய்வாங்க, ஏசப்பாவுடைய அன்பு மறந்து போயிடக்கூடாது, அன்பை மறந்தாதான் நம்ம பாவம் செய்யணும்னு சொல்லி டெய்லியும் சிலுவை பாதை செய்வாங்க. டெய்லியும் சில பேர் தன்னுடைய உடலுடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வதற்காக சாட்டியால் தங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில புனிதர்கள் தங்கள் படுக்கையில் முட்களை விரித்து கல்லை போட்டு சரியா தூங்கினாதான உடம்பு கொழுப்பெடுத்து அலையுதுன்னு சொல்லி தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்வார்களாம். உபவாசம் எல்லாம் அது சம்பந்தமானது. ஆகவே நினைவு தன் இயல்பு சக்தினா, நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு சக்தி இருக்கும் பாருங்க, சிந்திக்கிற ஆற்றல், தீர்மானிக்கிற ஆற்றல், செயல்படுத்துகிற ஆற்றல், இவையெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஒரு பக்கம் பிசாசு நம்ம எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும், எவ்வளவுதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும், இயல்பிலேயே கடவுளுடைய ஆவி நமக்குள்ள இருப்பதனால், அவருடைய உயிர் மூச்சு நமக்கு ஊதினதுனால, அவருடைய உயிர் மூச்சு நமக்கு சக்தியாக இருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா சோதனைகள் இருந்தாலும், நீங்கள் மரணத்தினுடைய விளிம்பிலே இருந்தாலும், நரகத்தினுடைய விளிம்பில் செல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்திருந்தாலும், ஒன்றை நீங்கள் மறக்கக்கூடாது, கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அது பவர். பவுல் சொல்றாரு இல்லையா, எனக்கு ஒரு ரகசியத்தை தான் கத்துக்கணும். அது என்ன ரகசியம்? இயேசுவை உயிர்ப்பித்த அந்த வல்லமை என்ன? சாதாரண மனிதனாகி இயேசுவை உயிர்ப்பித்த அந்த வல்லமையை நான் அறியணும். அந்த வல்லமையை இயேசு பெறுவதற்காக சிலுவையை சுமந்தாரே, அந்த சிலுவையை பற்றி நான் அறியணும்னு சொல்லி அவர் தாகத்தோடு இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த கடவுளுடைய வல்லமை ஆவியானவர். அந்த ஆவியானவர் எந்த உருவத்தில் இருக்கிறார்? வார்த்தையான உருவத்தில். நீங்கள் வார்த்தையை படிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை ஆவியும் உயிருமாக மாறும். அப்பொழுது நீங்கள் 30, 60, 100 மடங்காக கணித்தரலாம். உடனடியாக 100 மடங்கு கொடுக்க முடியாது. எந்த புனிதர்களும் டக்கால் ஒரே ராத்திரியில் புனிதர்களாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் சோதனைகளை எதிர்கொண்டார்கள், ஒவ்வொரு நாளும் தோல்விகளை எதிர்கொண்டார்கள், ஒவ்வொரு நாளும் தங்கள் சரீரத்தில் முட்கள் இருப்பதை கவனித்தார்கள், ஒவ்வொரு நாளும் தங்கள் பலவீனங்களோடு போராடினார்கள். அதே சமயம் அவர்களுக்குள் இருந்த கடவுளுடைய வல்லமை, அதாவது தேவ வார்த்தையை கையில் எடுத்து ஆவியுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நாளும் தங்கள் சொந்த சரீரத்திற்கு எதிராகவே அவர்கள் போராடினார். தங்கள் சொந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் போராடினார். உங்களுக்கு தெரியுமா, எபிரேயர் புஸ்தகத்தில் இயேசு தன் சொந்த இரட்சணியத்திற்காக கதறி அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தினமும் ஜெபித்தார். கடவுள் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவர் ஜெபித்தார். நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். சரீரத்தில் அவர் இறங்கி வந்ததனால் அதை ஜெயிக்கும் ஆற்றல் ஜெபத்திற்கு உண்டு. அதை ஜெயிக்கும் ஆற்றல் கடவுளுடைய ஆவிக்கு உண்டு. ஆகவே கடவுளோடு தன்னை இணைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஜெபிக்காம அவர் சும்மா சுத்தல. ஆண்டவருடைய திருவுளத்தை அறியாமல் சும்மா அவர் இஷ்டப்படிலாம் செய்யல, நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். ஆகவே 4 நிலங்கள் இன்றைக்கு பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா? முதல் நிலம் எது? வழியோரம். The land which was not prepared, there is no chance for cultivation. இந்த நிலத்தில் இருக்கிறவர்கள் யாருன்னா, அவன் தன்னிடம் இருப்பதை அனைவருக்கும் காண்பித்து விடுவான். இப்போ பாருங்க, ரோடு தெரியுதா? எல்லாம் தெரியும். அவன் யாருன்னு தெரியும். அவனுக்கு எது வீக்னஸ் எல்லாருக்கும் தெரியும். அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசுவான் எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பலவீனம் தெரியும். ஓட்ட வாயின்னு சொல்லி எல்லாம் வளருவான். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவான். ரகசியம் என்று ஒன்று இருக்காது. எல்லாத்தையும் ஓப்பன். யார் கூட உறவு வச்சுக்கூடாதோ அவங்களோட உறவு. யாரை கடவுளே வெறுத்து தள்ளினாரோ, யூதாஸ் கிட்ட சொன்னார் ஆண்டவர், சரி யூதாஸ் அவர்களோடு போய் தான் உறவு வச்சு. யார் கூட ஆண்டவர் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றார்களோ, இஸ்ரேல் மக்கள் அவர்களோடு தான். கடவுள் எதை வெறுக்கிறாரோ கடவுளை விட இவர்கள் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு ஓப்பன். ஐ எம் ஓப்பன். நல்லா ஓப்பனாக பேசுவேன். எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக இருப்பேன். எனக்கு ஒளிவு மறைவே கிடையாது. நான் ஓப்பன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் தான் இந்த ரோட்டுக்கு சம்பந்தமானவர்கள். என்ன? எல்லாரும் இவர்களை அசைக்க முடியும். எவ்ரிபடி கேன் ஷேக் தேம். எல்லாருக்கும் இவங்க பயப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா
இவங்களுடைய ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவங்க செஞ்சதும் தெரியும், செய்ய போறதும் தெரியும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் ரோட்டோரம் விழுந்த விதைகள் எப்படி முளைக்காமல் பறவை தூக்கி கொண்டு போகிறதோ அதுபோல கடவுளுடைய வார்த்தை அவர்கள் ஊன்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. எதனால? தனக்கு எது பிடிக்கும், தனக்கு எது பிடிக்காது, தன் பலவீனம் என்ன, தனக்கு இஷ்டமானது என்ன, எல்லாம் எதிராளி தெரிஞ்சு வச்சிருப்பான். அதனாலதான் நிறைய திரைப்படங்கள்ல பாருங்க, இந்த சாராயத்தை ஊத்தி கொடுத்து காரியத்தை முடிச்சுக்குவாங்க. நல்ல கிளப் டான்ஸ் மாதிரி போட்டுட்டு அங்கதான் எல்லாமே நடக்கும். ஆக ஒரு எதிராளியுடைய வீக்னஸ், ஆனால் அவனில் எந்த விசேஷமும் இருக்காது. அவன் அவ்வளவுதான், அவன் ஒரு வேஸ்ட். யாரும் எதுவும் அவனை அசைக்க முடியும். தீயவன் அவனுடைய இதயத்திலிருந்து விதையை ஈஸியா திருடுவான். எந்த கஷ்டமும் இருக்காது உன்னை ஏமாற்றுவதற்கு. It's easy to cheat you. For devil it is easy to defeat you. உன்னை தோற்கடிப்பதற்கு மிக எளிது. சாதாரண இயேசுவை அறியாத சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றாங்க, இது எல்லார்கிட்டையும் சிரிச்சு விடாத. Don't open up with everybody. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நண்பர்களும் தெரியாது இல்லையா, விரோதிகளும் தெரியாது இல்லையா, உன்னை மறைத்துக்கொள் என்று சொல்றாங்க. ஏசப்பா 33 வருடங்கள் மறைந்த வாழ்க்கை, 3 வருடம் பகிரங்க வாழ்க்கை வாழ்ந்த, 30 வருடம் மறைந்த வாழ்க்கை. அவர் என்ன பண்ணார் உலகத்துக்கே தெரியாது. ஒரு மூங்கில் மரம் உசந்து வளருமா, ஆனால் அந்த உசரத்தை எட்டுவதற்கு முன்பாக பல மாதங்கள் அது சின்னதாக தான் இருக்குமா, குறுத்தா தன்னை தயார்படுத்துமா. ஞானி அப்படித்தான், தான் எவ்வளவு உயர போகிறோம் அந்த அளவுக்கு தன்னை நிறைத்துக் கொள்வான். ஆனால் மூடனோ ஓப்பனா. இந்த இரண்டாவது நிலம் எது? பாறை மேல் விழுந்தது. கடினமான மனசு யாருக்கெல்லாம் இருக்கும்? கடின மனசு. கடவுளுக்காக வாழ வேண்டும் என்கிற சிறிய ஆசை, சின்ன ஆசை, அப்படித்தான், அவ்வளவுதான். அந்த ஆசை இருக்கும் வரை கடவுளோடு இருப்பாங்க. பூசைக்கு வந்து நல்ல பக்தியா இருக்கும், ஜப கூட்டங்கள் வரும்போது நல்ல பக்தியா இருக்கும், பாட்டு பாட ஆசையா இருக்கும். நிறைய பேர் ஜபத்துல பாட்டு கேட்பாங்க தெரியுமா, அவங்க பாட்டுக்காக வருகிறவர்கள். பிரசங்கத்துல ஜோக் எதிர்பார்ப்பாங்களே, அவங்க ஜோக்குக்காக வர்றவங்க. ஜோக் இல்லைன்னா பிரசங்கம் அவங்க உள்ள போகாது, பாட்டு இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் போதித்த இடங்களில் பாட்டு மியூசிக்லாம் இருந்துச்சா? அங்க ஆண்டவர் அறுத்து எடுத்தாரே. இன்னைக்கு ஆன்மாக்கள் அறுவடை செய்யணும்னா மியூசிக் கண்டிப்பா இருக்கணும். ஆகவே உதாரணம் தபசு காலத்தில் பார்த்தீங்கன்னா போறவங்க வரவங்க எல்லாருமே தீட்சை எடுத்துக்கொள்வார். புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு மாலை போட்டு, நான் 40 நாள் குடிக்க மாட்டேன், நான் இது செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், கவுச்சி சாப்பிட மாட்டேன், எல்லாமே நல்லா இருக்கும். 40 நாள், 41வது நாள் போச்சு, மனசு உடைந்து போகும். ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷம் அன்னைக்கு ஒரு தீர்மானம், நைட்டு 12 மணிக்கு எடுப்போம், இந்த வருஷம் இப்படி, இந்த வருஷம் டெய்லி சாவோம், இந்த வருஷம் இது செய்யக்கூடாது. ஆனா ஜனவரி 2ஆம் தேதி நான் எடுக்கிற எந்த ஒரு முடிவு நிலைத்து நிற்காமல் போவதற்கு காரணம் மண் இல்லை, வைராக்கியம் இல்லை, வீர வைராக்கியம் இல்லை. சூசன்னா கழுத்துக்கு கத்தி வந்துச்சு, ஆனால் அவள் தன் உயிரை விட தன் பரிசுத்தத்தை விரும்பினாள். வீர வைராக்கியம். 3 வாலிபர்களுக்கு முன்பாக மாமிசம் விற்று வைக்கப்பட்டது. அவர்கள் திருச்சட்டத்தில் சொல்லப்படாத மாமிசங்களை நாங்கள் உண்ணுவதில்லை, கொன்னுடுவோம், பரவாயில்லை. தானியேலை சிங்கக்குகையில் போடுவோம், நீ என் சிலையை ஆராதிக்க வேண்டும், பரவாயில்லை. தங்கள் ஆத்துமத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள். இந்த மண் என்பது வீர வைராக்கியம். அந்த வீர வைராக்கியம் இல்லாத பொழுது எல்லாம் போகிறது. காரணம் வேறு இல்லாமல் இருப்பதற்கே காரணம், மண் குறைவாக இருப்பதற்கான காரணம். அல்லேலூயா. மூன்றாவது எது? முட்கள் மீது. இதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். ஆண்டவருக்காக வாழணும்னு நினைப்போம், ஆனா பலகீனம். ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ண வாரார், அதுக்கு முந்தின நாள் தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருடைய பிரசங்கம் வைப்ரண்டா இருக்குமா? கத்தலாம்,
கொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை அவருக்குள் எந்த மாற்றத்தை கொண்டு வருமா? அவர் இருதயத்தில் குத்துண்டவராக, ஐ எம் நாட் வர்த்தி, இவ்வளோ கலீஜியாக இருக்கிறனே, இந்த வார்த்தை சொல்கிறான்னா நான் அப்படி இல்லையே என்கிற உணர்வு அவரை குத்தி கிடைக்கும். வார்த்தையை வாழ்ந்து போதிக்கிறவன் பெரியவனாக கருதப்படுவான் பரலோகத்தில். வார்த்தையை வாழாமல் போதிக்கிறவன் அற்பமாக எண்ணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விலகினம் நிறைந்த வாழ்க்கை, கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசைகள் ஒருபுறம் இருக்கும், பற்றுறுதியோடு கடவுளுக்காக உழைக்க வேண்டும் என்கிற தாகமும் இருக்கும். இதில் 199 பேர் இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவர்கள் யாரும் அவ்வளவு பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் இந்த தாகம், நெருப்பு இருக்கும். ஒவ்வொரு திருவிழாக்களிலும் அவருடைய பரவசத்தை பாருங்கள், நல்லா இருக்கும். ஆனா முட்கள் அவரை வளரவிடாமல் தடுக்கும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பவுல் அந்த முள்ளை கண்டுபிடிச்சிட்டார். நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது என்னால் செய்ய முடிவதில்லை. காரணம், எனக்குள் இருக்கிற பாவம் முள் என்னை தைக்குதான். இவ்வளோ பிரீச்சிங் பண்ற, ஊர் ஊரா சுத்துற, உம்முடைய தரிசனத்தை நேரடியா பார்த்தேன், ஆனா என்ன முள்ளு தைக்குது. அந்த முள் என்னவாக இருக்கும்? ஒன்று, குற்றப்பழி உணர்வு. யாரிடத்திலெல்லாம் கில்ட் இருக்கிறதோ அவர்கள் சரியாக வாழ முடியாது. திருமணத்திற்கு முன்பாக வேறு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் புதிய திருமண வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலும் சரி, கொலைகளை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, பாவத்திற்கு மிகப்பெரிய தண்டனை கில்ட். அப்படித்தான் ஒரு குருவானவர் தன்னுடைய 75வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது மக்கள் மயக்கி பிடிச்சு ஒருவரையும் சிறந்த போதகர், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல பாடகர், நல்ல ஆர்கனைசர், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், மக்களோடு இனிமையாக பழகுற என்று எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த குருவானவர் தலை கவிழ்ந்து அழுது கொண்டிருந்தார். மேடையில் அதை ஏற்பாடு செய்தவர்கள் ஒருவர் போய் கேட்டாங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா, உங்களுக்கு குறை வச்சிட்டோமா? அவர் சொன்னாராம், none of you said that I am holy. உங்களில் யாரும் ஒரு பரிசுத்த குரு என்று சொல்லவில்லையே, அதுக்கு நான் தகுதியற்று போனேனே. ஆகவே தான் அன்பு பிள்ளைகளை, கடவுள் முன்னாடி நின்று நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னா கடவுள் சொல்வார், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். குற்றப்பழி உணர்வு, கில்ட், முதல் முள். இரண்டாவது, பழிவாங்க துடிக்கும் மனம். நம்ம ஒவ்வொருக்கிட்டையும் இருக்கும் பாருங்க, நல்லா தேடி பாருங்க, அது பயங்கரமா வளர்ந்து முள்ளு படர்ந்து இருக்கும். முள்ளு செடிலாம் படரும். இன்னைக்கு நாங்க இருக்கிற இந்த கைத்தற அகிலாண்டபுரத்துல சுத்தி இருக்கிற முள்ளு எல்லாத்தையும் வெட்டுறோம். அது செடியை வளரவே விட மாட்டேங்குது. கீழே வேற போய் அதை அழிக்குது, மேல உஷ்ண காத்தை கொடுத்து அழிச்சிருது. ஆகவே பழி வாங்கும் குணம் அது எல்லாருக்கும் இருக்கு, சிறிது பெரிதா இருக்கு. யாரும் தூண்டாம இருந்தா பரவாயில்ல, தூண்டிட்டா நாகப்பாம்பை விசுன்னு வர மாதிரி பழி வாங்குதல் நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளோ ஜெபிச்சாலும் சரி, அந்த பழி வாங்குகிற நேரம் வரும் பொழுது நாம் பழி வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே தான் ஆவிக்குள் வளர முடியவில்லை. மூன்றாவது, வீக்னஸஸ், பலவீனங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. அது பை பர்த்தா, பிறப்பிலே வருதா, அல்லது நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மை யாராவது அதை பழக்கப்படுத்தினார்களா, அல்லது வளருகிற பொழுது நாம் அதை கற்றுக்கொண்டோமா, அல்லது விரும்பி இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? பலவீனம். நான்காவது, பிறவி ஊனம். பலவீனம்னா என்ன? ஒருத்தர் பிறக்கும் போதே கால் இல்லாம பிறந்தா அதுதானே பலவீனம் சொல்றோம். பிறக்கும் பொழுதே கண்ணு ஒரு மாதிரி டோர கண்ணு இருந்துச்சுன்னா அவங்கள ஊனம் தானே சொல்றோம். பிறக்கும் பொழுதே தாய் தகப்பன் செஞ்ச பாவத்துல எய்ட்ஸ் வியாதியோட பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அது பலவீனம் தானே. அப்போ வாழ்கிற பொழுதெல்லாம் அவங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் ஏன் பிறந்தோம், எங்களை ஏன் கடவுள் பிறக்க வச்சாரு, எங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அல்லேலூயா.
ஏன்னா நிறைய இடங்களில் பெற்றோர்கள் தங்கள் கடனை அடைக்க முடியாமல் மகளை வித்துப்படுறாங்க. சிறுவர் தொழிலுக்கு தீப்பெட்டிக்கும் அங்கேயும் இங்கேயும் கோரிக்கும் சின்ன பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? அவர்களால் செபிக்க முடியுமா? அவர்களால் கடவுளை ஆராதிக்க முடியுமா? கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பலகீனம், பர்த், ஊனம். ஐந்தாவது நெகட்டிவ் ஸ்பிரிட். தொடர்ச்சியா அடிமையே ஒருத்தருக்கு அடி விழுந்துச்சுன்னா அவன் செபிக்கவே முடியாது. நேற்றுக்கு நாகர்கோவிலிருந்து ஒரு பாப்பா ஃபோன் பண்ணாங்க. சாமி, எல்லாரும் 4 பேரா வல்லத்துக்கு போனாங்க, எங்க வீட்டுக்காரர் 5 நாளா வெறுங்கையோட தான் திரும்பிவார். அத்தனைக்கு இங்க ஜபத்துக்கு வந்து போனோம். ஆக நம்ம எங்க ஓனா நமக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு மகள், ஒரு கணவர் கடவுள்கிட்ட திரும்பி வர முடியும். முள் என்பது இத்தனை காரியங்களை உள்ளடக்கியது. 4வது நிலம் நல்ல நிலம். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல நிலம். ஒரு நிலம் நல்ல நிலம் எப்படி சொல்லுவோம்? நீ இன்னைக்கு பைக் எடுத்துட்டு அப்படியே கிராமங்களுக்கு போங்களேன், எந்த நிலம் உழுது பண்படுத்தப்பட்டு, பண்படுத்துதல்னா கல் முள் எல்லாம் எடுத்து பலமுறை உழுது உரம் போட்டு மறுபடியும் உழுது மழை பெய்த பிற்பாடு மறுபடியும் உழுது உழவுக்கு தயாராக இருக்கிறதோ அதுதான் நல்ல நிலம். ஆக எவன் ஒருவன் எவன் ஒருத்தி இருக்கிற முள் இருக்கட்டும், இருக்கிற கல் இருக்கட்டும், அதுவா முளைச்சா முளைக்கட்டும், நான் விதைய போடுன்னு சொல்லாம உங்களை நீங்கள் உழுவீர்கள் என்றால், கடவுள் உங்களை உழுவதற்கு அனுமதிப்பீர்கள் என்றால், பெரியவர்கள் உங்களை திருத்துவதற்கு அனுமதிப்பீர்கள் என்றால், குருக்கள் போதகர்களுடைய வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தை உங்களை கிழிப்பதற்கு அனுபவிப்பீர்கள் என்றால், எச்சரிப்பின் சப்தம் கண்டிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், விரும்பி அந்த பாவத்தை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்றால், விரும்பி அந்த கோபத்தை விட்டு விடுவீர்கள் என்றால், விரும்பி அந்த பழிவாங்குதலை விட்டு விடுவீர்கள் என்றால், அந்த நிலம் பண்படுத்தப்படும். அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நீங்கள் பிரேயர் வாங்க. எதுக்கு தொடர்ந்து வர சொல்றோம்? ஒரு 5 வாரம் வாங்க. ஒரே வாரத்துல உங்களுக்கு மனம் திரும்புதல் ஏற்படாது. நான் குடிக்கிறத குடிப்பேன், விபச்சாரத்தில் இருப்பேன், எல்லா தப்புகளையும் செய்வேன், ஆனா அற்புதம் நடக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்பது திருடன் கையில பெரிய கத்தியை கொடுத்த மாதிரி ஆயிடும். இன்னும் பெரிய பாவம் நடக்கும். ஆகவே நிலத்தை பண்படுத்துங்கள். அது உங்களுடைய கடமை. தேவனுடைய வார்த்தையை கொண்டு பண்படுத்துங்கள். ஓ, வார்த்தை இப்படி சொல்லுதா? ஏசப்பாக்கு இது பிடிக்காதா? என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இப்படி பேசினா ஏசப்பாவுக்கு பிடிக்காது இல்லை, இப்படி நினைச்சா ஏசப்பாவுக்கு பிடிக்காது இல்லை, இது செஞ்ச ஏசப்பாவுக்கு பிடிக்காது இல்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அல்லவா? தானியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. சூசனாவுக்கு சோதனை வந்துச்சு இல்லையா? அவன் ஏன் அப்படி ஜெயிக்க முடிந்தது அப்படின்னா, 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய தாய் தந்தை மோசையின் சட்டப்படி அவனை நடத்தினார்கள், வளர்த்தார். சட்டம் உள்ள இருக்கு, தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கு, அது தடுக்குது. யாரும் பார்க்கல, ஒரு முறை தப்பு செஞ்சுட்டு போலான்னா கூட அவளுக்கு அது சித்தமா இல்லை. இன்றைக்கு யார் பார்த்தா என்ன, யார் என்னை பத்தி என்ன நினைச்சா என்ன, அவங்களாம் யோக்கியமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாவம் செய்கிற இந்த நாட்களில் நல்ல நிலமாக ஆக்கப்பட கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சியால் இது சாத்தியமாகிறது. எல்லா மனிதர்களும் எல்லா பாவிகளும் புனிதம் அடைகிறார்கள். ஏன்? கடவுளுடைய கிருபையை கொண்டு, தங்களுடைய முயற்சியை கொண்டு அவர்கள் அப்படி செய்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. இது தியானத்தின் வழியாக நடக்கும். என்ன தியானம்? எழுதி வச்சுக்கோங்க. நான் யார்? நான் ஒரு ஜந்துவா? வாழ்ந்து செத்து மடிந்து போவதற்கு நான் யார் என்ற கேள்வி. இதுதான் பல புனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. என் பலன் மற்றும் பலவீனங்கள் என்னென்ன? யூ ஹேவ் டு லிஸ்ட் அவுட். என்னுடைய பலவீனம் எது, என் பலன் எது? 3ஆவதாக, உடனடியாக நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? உடனடியாக நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? கடலில் நீச்சல் தெரியாமல் விழுந்தவன் உடனடியாக ஒரு மரக்கட்டை இருக்கிறதா தான் பார்க்கணுமே தவிர பெரிய கப்பல் வர வேண்டும் என்று அவன் காத்திருக்க முடியாது. உடனடியாக எதை நான் மாற்ற வேண்டும்? உன் உடையில தீ பத்தும் போது உடனடியாக அந்த ஆடையை கவிழ்ந்து போட வேண்டும். ஐயோ, நான் அவமானத்துக்கு போவேன்னா உசுறு போயிடும். உடனடியாக எதை விட்டுவிட வேண்டும், எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? அடுத்தது, உடனடியாக நான் எதை அடாப்ட் பண்ண வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இன்னைக்கு என் வாழ்க்கை மாறணும், எந்த ஸ்டைல், லைஃப் ஸ்டைல்,
எதை மாற்றிக்கணும்? என் பேச்சை மாற்றிக்கணுமா? சிந்திக்கிறத மாற்றிக்கணுமா? லொடலொடன்னு பேசுறதை மாற்றணுமா? எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக இருக்கிறன்ற பேரில் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேனே, அதை மாற்றணுமா? அடுத்தது தன்னம்பிக்கை. நல்ல நிலம் என்பது என்ன? தன்னம்பிக்கை. இந்த முறை வளரலனா இன்னும் கொத்தி எரு போடுவேன், தன்னம்பிக்கை. அடுத்தது உரமிட்டு பாதுகாத்தல், வேலியிடுதல். ஒரு வீட்டை கட்டும்போது ஒரு நல்ல வீட்டு தலைவர் என்ன பண்ணுவான்? வீட்டை விட காம்பவுண்டை முதல்ல கட்டுவான். வெளியாட்களும் விரோதிகளும் ஜந்துக்களும் உள்ளே நுழையாதபடி, கட்டின வீட்டிற்குள் திருடன் நுழையாதபடி அவன் முதலில் காம்பவுண்ட் போடுவான். உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் வேலியிடுங்கள், உரமிட்டு பாதுகாருங்கள். அடுத்தது முக்கியமானது 7வது விஷயம், டிட்டர்மினேஷன், தீர்மானம். ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கிறிஸ்டோபர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய தவறுகளை செஞ்சவங்க. அப்புறம் தியானத்திற்கெல்லாம் வந்து தன் வாழ்க்கையை மாற்ற நினைத்த போது அவன் செய்த விஷயம் தெரியுமா? செல்போன் நம்பர் எல்லாம் டெலிட் பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ண. 100 கணக்கான நண்பர்களுடைய உறவு போகவே போட்டு அவன் செய்து கொண்டிருந்த வேலையை, பணம் வருகிற வேலையை விட்டுவிட்டு சின்ன வேலையை செஞ்சான். தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு இதை செய்ய போறேன், இதை செய்ய மாட்டேன், இன்னிலிருந்து இதை செய்ய போறேன் என்ற தீர்மானம் எடுங்கள். அடுத்ததாக புதுப்பிக்கப்பட்ட மனநிலை, ரினியூடு ஸ்பிரிட். அதுதான் ஆவியானவர் எதிர்பார்க்க. புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. நான் யார்? சரி, இன்னிலிருந்து என் வாழ்க்கையை மாற்ற போறேன். புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. அடுத்தது மறுபடியும் பிறத்தல் அனுபவம். நிக்கோதேமஸ் ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. தம்பி, நீ நல்லா படிக்கிற, நல்லா ஜெபிக்கிற, நல்லா ஆடுற, நல்லா துதிக்கிற, எல்லாம் தான் பண்ற, ஆனா நீ மறுபடியும் பிறக்கலையா அப்படின்னா ஓல்டு செல்ஃப் ஹஸ் டு பி புட் டு டெத். பழைய இயல்புகள் செத்து போகும், புதிய இயல்பு கிறிஸ்துவனுடைய மனநிலைக்குள்ள வரும். இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறவங்க கிட்ட ஏன் கிறிஸ்துவனுடைய வல்லமைகள் காணப்படவில்லைன்னா, அவங்க பழைய பாத்திரத்தில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுவாங்க. எப்பயும் பழைய நிலையிலே இருப்பாங்க. குறை பேசுறது, அவங்க பற்றி பேசுறது, ஒரு ஜபத்துக்கு வந்தால் ஜபத்துக்கு மார்க் போடுறது, பிரசங்கிங்களுக்கு மார்க் போடுறது, அந்த பாஸ்டர் இப்படி நல்லா பண்ணுவார், மனம் திரும்பதை விட்டுருவாங்க. அவங்களே போய் பிரசங்கம் பண்ண சொல்லு, தத்திகளாக இருப்பாங்க. ஆனால் பிரசங்கம் சொல்கிறவங்கள குறை சொல்லிட்டு, பாட்டு பாடுறவங்களை குறை சொல்லிட்டு, சாப்பாட்டில் குறை சொல்லிட்டு, இந்த குறைகளிலே இருப்பார்கள். அது காரணம் அவர்கள் மறுபடியும் பிறக்காத அனுபவம். கடைசியாக புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆசை. எனக்கு ஆசையா இருக்காண்டவர், உண்மை பார்க்க ஆசையா இருக்குன்னு சக்கையை மேலே இருந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் உண்மை பார்க்க வேண்டும் தானே நிக்கோதேமஸ் வந்தார். 10 தொழிலாளர்கள் சுகம் வேணும், இயேசுவை பார்த்தா சுகம் கிடைக்கணும் தானே வந்தார். பர்த்லேயும் இயேசுவை பார்த்தா சுகம் கிடைக்கணும் தானே அங்கிருந்து ஓடி வந்தார். யாரெல்லாம் நீங்கள் இயேசுவை காண விரும்புகிறீர்களோ, உங்கள் நிலம் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் அவருடைய வார்த்தை விழும். 30 விழும், பரவாயில்ல. 60 மடங்கு பலன், பரவாயில்லை. மிக விரைவில் நீங்கள் 100 காரியத்தை எட்டுவீர்கள். அது ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் நடக்காமல் போகலாம். ஒவ்வொரு நாளும் 31, 32, 33, 34 என்று உங்களுடைய பலன் கொடுக்கிற தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த 4 நிலங்களில் நீங்கள் எந்த நிலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து நல்ல நிலத்தில் ஆண்டோடைய விதையை விதைப்பதற்குரிய உழுதலை இன்றைக்கு நீங்கள் தொடங்குங்கள். அதற்கு ஜெபமாலை உதவி செய்யும், சிலுவை பாதை உதவி செய்யும், இரக்கத்தின் ஜெபமாலை உதவி செய்யும், முக்கியமாக பைபிள் படிப்பது உதவி செய்யும், ஆண்டவரை ஆராதிப்பது உதவி செய்யும். இதெல்லாம் பண்படுத்துவதற்குரிய காரணம். ஆகவே நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இயேசுவின் இதயத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக.